ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்ப கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் ஏதாவது புது வீடியோ அப்லோட் பண்ணா. ஓகேவா? ஸோ நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம கோவா ட்ரிப் போறோம் இல்லையா? ஸோ அதுக்கான பேக்கிங் பத்தி தாங்க. நான் கடை விரிச்சு உட்கார்ந்துருக்கும் போதே தெரியும். ஸோ என்னென்னலாம் எடுத்திருக்கேன், என்னென்ன எசென்ஷியல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பேக் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 2 ஷோல்டர் பேக் தான் கேரி பண்ண போகிறேன். ஸோ இதை தவிர வேறு எதுவுமே கேரி பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து லாங் ஜேர்னிக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம லக்கேஜ் கொண்டு போனால் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜேர்னி வந்துட்டு. ஸோ அதனால நாம் வந்து 10 DR, அதாவது திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸில் தான் வந்து திண்டுக்கல் இருந்து கோவா போக போகிறோம். ஸோ இது வந்து 1 day 1 night ஜேர்னி அப்படிங்கிறதுனால வி ஆர் பேக்கிங் அண்ட் 10 days வந்து நம்ம கோவாவில் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம காம்பேக்டாக பேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளோத்திங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் போட்டு போகிற ஜீன் பேண்ட் தவிர ஒரு ஜீன் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நமக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறதுக்கு. அண்ட் லாங் ஜர்னியில் நம்ம நிறைய பேண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது இல்லையா? ஜீன் பேண்ட் இஸ் ஆல்வேஸ் அ கம்ஃபர்டபுள் ஆப்ஷன். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா 2 ஷார்ட்ஸ் கொண்டு போக போகிறேன். ஸோ இது எதுக்குன்னா, அங்கே வந்து ட்ராபிக்கல் கிளைமேட்டாக இருக்கும். அதனால வந்துட்டு ஷார்ட்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும். போத் இன் ஹோட்டல் அண்ட் நாம் எங்காவது வெளியே பீச் போகணும் அப்படின்னா வியர் பண்ணிக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது தவிர 6 டிஷர்ட்ஸ் கொண்டு போக போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன் ரோல் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 6 டிஷர்ட்ஸ் இருக்குது. 5 இருந்தால் போதும். எதுக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு போகிற பக்கம் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் வந்து இது பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு தெரியாது. அதனால ஒரு டிஷர்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது தான் இல்லையா? அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஷர்ட்டும் எடுத்திருக்கேன். ஸோ தட் இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு வியர் அ ஷர்ட், அது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லது தானே, ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷர்ட். ஸோ அதனால ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா இன்னர் வியர்ஸ் நமக்கு ஆப்வியஸ்லி எசென்ஷியல். ஸோ அது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம குறைக்கக்கூடாது. ஏன்னா ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அது போக ஆப்வியஸ்லி ஒரு டவல். ஸோ நல்லா இந்த மாதிரி காட்டன் டவலாக எடுத்துக்குங்க. ஸோ தட் நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம காலையில் கிளம்புவோம், சீக்கிரம் வெளியே அவுட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பாடி சீக்கிரம் ட்ரை பண்ணிக்கிறதுக்கு ஒரு காட்டன் க்ளோத் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ சீக்கிரம் நல்லா வெட்டாக இருக்கிற பாடி சீக்கிரம் ட்ரை ஆகிக்கிற மாதிரியான ஒரு க்ளோத் இருந்தால் கம்ஃபர்டபுள். ஓகேவா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் காட்டன் க்ளோத் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம ட்ரெயினில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெயினில் ஜர்னி பண்ணிட்டு போகிறோம், அப்பப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் குளிர்ச்சு, ஏதாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே போட்டுக்கிற மாதிரி இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ மான்சூன் அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. என்னதான் இன்னும் சம்மர் முடியலனாலும் இட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் த மான்சூன் இல்லையா? மாறி மாறி இருக்குது மழை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் வெயிலாக இருந்தால் கூட ஒரு காட்டன் க்ளோத் இருக்கிறது நல்லது தான் இல்லையா? பர்ஸ்பைர ஸ்வெட் ஆனால் உங்களுக்கு தொடச்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது போக இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கோவா போகிறோம் இல்லையா? பீச் சைடெலாம் சுற்றுறோம், ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம், வீடியோஸ் எடுப்போம். ஸோ இது எப்படியும் நான் ஹெட் ஸ்கார்ஃப்ஸ் எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால ஒரு ஹெட் கேப் எடுத்திருக்கேன். அது போக பந்தனாஸ் இருக்குது. இதுவும் ஹெட் ஸ்கார்ஃப்ஸ் மாதிரி தான். இது எதுக்குன்னா, இது உள்ளன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் அங்கே மழை பெஞ்சு குளிர்ச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை ட்ரெயின் ஜேர்னியில் கூட ஆன்வர்ட் ஜேர்னிலையோ ரிட்டர்ன் ஜேர்னிலையோ நைட் நேரம் குளிர்ச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் பந்தனாஸ் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. 3 பேர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளவுதாங்க நம்மளோட
க்ளோத்திங் பார்ட்டு. ஸோ க்ளோத்திங் பார்ட் எல்லாமே வந்து நம்ம அங்கே போய் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இந்த பேக்கில் பேக் பண்ணிக்க போகிறேன். இந்த பேக்கில் தான் வந்து நம்ம லேப்டாப்பையும் வைக்க போகிறேன். ஏன்னா துணிகளுக்கு இடையில கீழேயும் துணி வச்சு 2 பக்கமும் துணி வச்சு நடுவில் லேப்டாப் வைக்கும்போது அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராவலில் பேக்கை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணுவோம் அவசரத்தில். ஸோ அதனால அண்ட் ட்ரெயின் ஜர்க், பஸ்ஸில் போகும்போது ஜர்க் ஆகிறது. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்ம லேப்டாப்பு. ஸோ அதனால வந்து க்ளோத்ஸ் அண்ட் லேப்டாப் வில் கோ இன் திஸ் பேக். அண்ட் அங்கே போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த பேக்கில் போயிடும். அண்ட் நம்ம ஜேர்னி போது யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அதாவது நம்மளோட டாய்லெட்ரி ஐட்டம்ஸு, இதெல்லாம் வந்து இந்த பேக்கில் வச்சுப்பேன். நம்ம ஸ்பெக்ஸு, கேஜெட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம போகும்போது யூஸ் பண்ணுவோம்ல, இயர்ஃபோன்ஸு, மைக்ரோஃபோன்ஸ், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேக்கில் வச்சுக்க போகிறேன். ஸோ க்ளோத்திங் தவிர பார்த்தீங்கன்னா ஓகே, சோப் ஒன்று எடுத்துக்கிறது. என்னதான் ஹோட்டலில் இருந்துச்சுனாலும் நம்ம ட்ரெயினில் போகும்போது கூட யூஸ் பண்ணலாம் இல்லையா, எதுக்காவது ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கூட. ஏன்னா ஹேண்ட் வாஷ் பாட்டிலாக எனக்கு கிடைக்கல இங்கே, சின்ன பாட்டிலாக. அண்ட் ஸ்க்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் தெரியல. நம்ம ட்ராவல் பண்ணும்போது அங்கே எங்கே அந்து உள்ளுக்குள்ளே சிந்திருச்சுன்னா அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால அண்ட் வாஷிங் பவுடர் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நமக்கு என்ன டக்குன்னு நமக்கு கொஞ்சம் ஊற வச்சு துவைச்சி காய போடுறதுக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி தர் இஸ் அ பாடி ஸ்ப்ரே. ஸோ இதெல்லாம் தான் வந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் நெயில் கட்டர். ஸோ 10 days போகிறோம் இல்லையா, க்ளோஸ் டு 2 weeks. அதனால எதுக்காவது யூஸ் ஆகலாம். ஸோ அதனால வந்து இதெல்லாம் வச்சுருக்கேன் இதில். அண்ட் இது வந்து என்னோட ஸ்மால் மெடிக்கல் கிட். இதில் ஆப்வியஸ்லி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரால் இருக்குது, ஒரு காட்டன் பால் இருக்குது, அண்ட் டோலோகோல் இருக்குது, அண்ட் டிசென்ட்ரி ஏதாவது ஆனால் அதுக்காக அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் இருக்குது, அண்ட் விகோ டர்மரிக் க்ரீம் இருக்குது. ஏன்னா நம்ம மஞ்சள் பொடியெல்லாம் கொண்டு போக முடியாது, இல்லை ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது சின்ன காயம் பட்டுச்சுன்னா கூட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அயோடெக்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி நம்ம தாறுமாறாக சுற்றுவோம். நைட்டு தூங்கும்போது ஏதாவது பாடி பெயின் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு படுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் புதினா டேப்லெட். ஸோ அது எதுக்குன்னா, ஆஃப்கோர்ஸ் ஏதாவது நம்ம வெளியே சாப்பிட்றோம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் விக்ஸ் இருக்குது, இன்கேஸ் ஏதாவது கோல்டு கேட்ச் பண்ணால், த்ரோட் கரகரான்னு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப என்னதான் அங்கே கிடைக்கும்னாலும் நம்ம ஹேண்டியாக வச்சுக்கிறது நல்லது தான் இல்லையா. ஸோ அதனால மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. பட் ஸ்டில் நம்ம லாங் ஜேர்னி போது ஒரு ஸ்மால் மெடிக்கல் கிட் நமக்கு எப்போவுமே ஹேண்டியாக வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இது என்னோட மெடிக்கல் கிட். இது எகெயின் இஸ் இது வந்து அங்கே போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ். அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, வெறும் பாடி ஸ்ப்ரே அதுதான். இது வந்து லைக் நம்மளோட டாய்லெட்ரி ஐட்டம்ஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, ஷாம்பு ஷேர்ஷேஃப் மாதிரி இருக்குது. நான் பாட்டில் கொண்டு போகல, ஏன்னா சிந்தருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. இதுனா ஒரு ஷேஷே எடுத்தோன்னா ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ரேசர் இருக்குது, அண்ட் சீசர், அப்புறம் ப்ரஷ்ஷு, பேஸ்ட் ஆப்வியஸ்லி, அண்ட் ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து ஏன் இப்படி ஹேண்டியாக பேக்குள்ளே போட்டேன்னா, நமக்கு ட்ரெயின்லலாம் வாஷ்ரூம் போகும்போது இதை அப்படி கொண்டுட்டு போயிட்டு நமக்கு நம்மளோட இது செஞ்சுட்டு வந்துக்கலாம். லைக் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு தான். அண்ட் ஹோட்டல்ஸ்லேயும் அப்படி தான், நம்ம பாத்ரூம் போகும்போது அப்படியே செட்டாக கொண்டு போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இது வந்து ஈஸியாக ஹேண்டியாக வச்சுருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டு, நம்ம ட்ராவல் நோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஆப்வியஸ்லி ஏதாவது பிளேசஸ் நோட் பண்ணுவோம், ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கணும்னு தோணும். ஸோ அதுக்காக ஒரு நோட் வச்சுருக்கேன். ஸோ இது சின்ன கவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் என்னோடய வேலெட்டில் எல்லாமே வந்துட்டு டூப்ளிகேட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது பிக் பேக்கெட் ஆகிடுச்சு, இல்லை நாமளே எங்கேயாவது தவற விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஹேண்டியாக நமக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். அண்ட் அங்கே நம்ம போயிட்டு ஸ்கூட்டி ஏதாவது ஹையர் பண்ணணுன்னா அங்கே ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அதுக்காக இந்த கவரில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கே போய் எடுக்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற ஷோல்டர் பேக்கில் வச்சுட போகிறேன். அது போக பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ்க்காக ஒரு பேக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்ரோஃபோன்ஸு, அதுக்கப்புறம் பவர் பேக்கப்பு, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பீக்கர். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பாட்டு கேட்கலாம், இல்லை நமக்கு அங்கே சார்ஜ் போட முடியல அப்படின்னா எமர்ஜென்சிக்கு பவர் பேக்கப் இதெல்லாம் யூஸ் ஆகுங்கிறதுனால நம்மளோட சார்ஜர்ஸு, மொபைல் சார்ஜர்ஸ், லேப்டாப் சார்ஜர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த பேக்கில் வச்சுட்டு போகிறேன். வச்சு இந்த பேக்கில் நம்ம எமர்ஜென்சியாக நம்ம எடுப்போம் இல்லையா, அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற ஷோல்டர் பேக்கில் வச்சுட்டு போகிறேன். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன், ஒரு ஷோல்டர் பேக்கே உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அங்கே போய் சுற்றுறோம், ஏதாவது மழை வந்துச்சு, உள்ளுக்குள்ளே நம்ம மொபைல் வச்சுருப்போம், ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வச்சுருப்போம், சம்டைம்ஸ் லேப்டாப்பே கூட கேரி பண்ணுவோம். ஸோ அப்போது சேஃபாக நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், ஸோ தண்ணி எதுவும் படாமல். அண்ட் ட்ரெயின் ஜேர்னியில் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுப்பேன். நம்ம லாஸ்ட் டைம் வாரணாசி போடும்போது கூட இதே தான் பண்ணினேன், ஒரு பிளேட்டு ஒரு ஸ்பூன். ஏன்னா நம்ம அங்கே வாங்குவோம், அந்த வேல வாங்குவோம், அங்கே வச்சு மடியில் வச்சு சாப்பிட முடியாது. சம்டைம்ஸ் அது ஹீட்டாக இருக்கும், அது நம்ம ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்குள்ளே ட்ரெயின் ஆடும், இல்லை யாராவது பக்கத்து பேசஞ்சர்ஸ் ஏதாவது தட்டி விடலாம், நாமளே தட்டி விடலாம். ஸோ அதெல்லாம் தவிர்க்க வந்து ஒரு பிளேட் வச்சுக்கிறது இஸ் குட். அண்ட் இதில் கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெயில் கட்டுற மாதிரியே ஒரு டூல் இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சின்ன நைஃப் இருக்கும், பாட்டில் ஓப்பனர் இருக்கும், அண்ட் ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகும் தெரியாது, ஸோ அதனால் இது வச்சுருக்கேன். அண்ட் இது சும்மா வீட்டில் இருந்துச்சு, ட்ரெயினில் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேரிகோல்டு பிஸ்கெட்டு. அண்ட் பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம ட்ரெயின்லையும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ஹோட்டல் அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துலையும் யூஸ் ஆகும், இல்லை பீச் போகிறோம் அப்படின்னா அங்கேயும் இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஷூ போட்டு போனால் மணல் போகும், அது போகும், இது போகும், அது கொஞ்சம் டர்ட்டி ஆகிடும், நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் நம்ம போட்டு போகிற ஷூ தவிர ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் இருக்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதுதாங்க நம்ம மேஜர் பேக்கிங். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 செட்ஸ் ஆஃப் சாக்ஸு, அண்ட் இது மாதிரி சின்ன பாக்ஸ். அண்ட் இது ஏதாவது நமக்கு யூஸ் ஆகும், ஒரு சின்ன கிளிப்ஸ், ஹேங்கிங் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கே நம்ம பேப்பர் கிளிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அண்ட் யூஎஸ்பி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டப்பாக்குள்ளே போட்டு வச்சுப்பேன். இவ்வளோதாங்க நம்ம திங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நாம் இப்போது பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறேன், ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு அது போர் அடிச்சிடும் அதனால. ஸோ வாங்க நம்ம பேக் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் இப்போது கோவா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஆக்சுவலாக நாளைக்கு மார்னிங் தான் திண்டுக்கல் ஜங்ஷனில் இருந்து ட்ரெயின் 11 o'clock. பட் தென் காலையில் கிளம்புனா ஹரிபரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே ஈவினிங் கிளம்புறேன். ஸோ பழனி திண்டுக்கல்லில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ட்ரெயின் பிடிக்கணும். வாங்க போகலாம். ஸோ திஸ் ஜேர்னி வில் பி அ வெரி ப்ளசன்ட் ஜேர்னின்னு நம்புகிறேன். பி வித் மீ அண்ட் மோட்டிவேட் மீ, சப்போர்ட் மீ. நம்ம இப்போ கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். வாங்க போகலாம். நம்ம கோவா ட்ரிப்போட மொத்த வீடியோஸும் 1 by 1 நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் யப்பா கணேஷா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.